ஒரு நாள் பேரரசர் ஒருத்தர் காட்டுக்கு வேட்டையாட போயிருப்பார். அங்க ஒரு முனிவரை பார்ப்பாரு. உடனே அரசர் முனிவரை வேண்டிட்டு, ஐயா நீங்க என்கிட்ட இருந்து நன்கொடையா ஏதாவது வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு அந்த முனிவர், என்கிட்ட எல்லாமே இருக்கு. நான் உண்ண இந்த மரங்கள் எனக்கு கனிகளை தருது. நான் நீர் அருந்த இந்த நீரோட எனக்கு நீர் தருது. நான் உறங்க இந்த குகை இருக்கு. நீ ஒரு மன்னனா இருந்தாலும் உன்னோட நன்கொடை எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்கு அந்த அரசர், ஐயா நீங்க கண்டிப்பா என்கிட்ட இருந்து ஏதாவது வாங்கிக்கணும். உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முனிவரை அவரோட அரண்மனைக்கு கூட்டு போயிருவாரு. அரசரோட அரண்மனை அங்க பொன்னும் மணியுமா செல்வத்தோடையும் அதிகாரத்தோடையும் இருக்கும். அரசன் முனிவரை காத்திருக்க சொல்லிட்டு இறைவனை வேண்ட போயிடுவார். இறைவா எனக்கு மிகுந்த செல்வமும் மக்களும் நாடும் வேணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுவார். அதை பார்த்த அரசர், ஐயா நில்லுங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். அதுக்கு முனிவர், நான் பிச்சைக்காரங்கிட்ட பிச்சை வாங்குறது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. நீ பொழுதனைக்கும் இறைவன்கிட்ட பிச்சை தான் கேட்டுட்டு இருக்க. அன்பை வெளிப்படுத்துற முறை இது கிடையாது. இறைவன்கிட்ட இதத்தா அதத்தா அப்படின்னு சொல்லி வேண்டக்கூடாது. அன்புக்கும் வியாபாரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நம்ம இறைவன்கிட்ட வேண்டுறப்போ, நீ எனக்கு இதை பண்ணு, நான் உனக்கு அதை பண்றேன் அப்படின்னு சொல்லி வேண்டக்கூடாது. முழு அன்போட வேண்டணும். நன்றி.